ஹோட்டல் சுவையில் அவரைக்காய் பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அவரைக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி வச்சுக்கணும். கருவேப்பிலை, வரமிளகாய் 2, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. தேங்காய் வந்து திருவி போட வச்சுக்கணும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெந்நீரில் ஊற போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு இதோடு சேர்த்துக்கலாம். எனக்கு ஒத்துக்காது, அதனால் போடலை. இப்போ அவரைக்காய் சேர்த்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் அவரைக்காயோட பச்சை வாசனை போகும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்குனிங்கன்னா நல்லா வதக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக போடுங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அவரைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லா வேகும். இதை மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சு நல்லா வெந்த பிறகு அப்புறம் பார்க்கலாம். இது வேக ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. அதுக்குள்ளேயே தேங்காய் திருவிடலாம். அவரைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. சாம்பாருக்கு வேக வச்ச துவரம்பருப்பு சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன். தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கிண்டி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ஹோட்டல் சுவையில் அவரைக்காய் பொரியல் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.